நிர்வாகிகள் எல்லாம் ஜெயிச்சு வரணும். எல்லாரும் கோஷம் போடலாம். கோயிலுக்கு நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200 இடங்களுக்கு மேலாக நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம், 5 ஆண்டு காலம் மக்கள் படும் வேதனை நரக வேதனையாக கருதி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் 200 இடங்களுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். பள்ளிக்கூட வாசலில் புத்தகத்தை கையில் எடுக்க வேண்டிய குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கி கையில் பீர் பாட்டிலும் கஞ்சாவும் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. எதிர்கால சந்ததி என்ன ஆகுமோ என்பது தெரியாது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல், நகராட்சி துறையிலே ஊழல், இப்படியாக தொடர்ந்து ஊழல் செய்து கொண்ட ஆட்சி. சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி 300 மடங்கு சொத்து வரி கூட்டியிருக்காங்க. மின் கட்டணத்தை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க, மின் கட்டணமும் இன்றைக்கி 300 மடங்கு கூட்டியிருக்காங்க. ஆனால் மின் கட்டணத்தை 2 மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இதுவரையும் செய்யலை, சொன்னதை எதுவுமே செய்யலை. 500க்கு மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள், 90% மேலான தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே அவர்கள் செய்யலை. இன்றைக்கி எங்கு பார்த்தாலும் படுகொலைகள். 2 வயது குழந்தை முதல் 70 வயது பெண்கள் வரை ரோட்டில் நடமாட முடியவில்லை. காரணம், கஞ்சா, போதைப் பொருட்கள் பழக்க வழக்கம். மிக கொடூரமான விஷயம். அண்மையிலே விளாத்திக்குளத்தில் +2 படிக்கிற ஒரு மாணவி, 500க்கு 490 மார்க்கில் எடுத்த +2 படிக்கிற ஒரு மாணவி அவங்களுடைய வீட்டை விட்டு வெளியே போய் என்ன ஆனாருன்னே தெரியாது. அதன் பிறகு படுபாவிகள் கஞ்சா போதையில் அவர்களை பல இடங்களில் சேதப்படுத்தி, சொல்லக்கூடாத இடங்களெல்லாம் அசிங்கமான முறையில் செய்து படுகொலை செய்திருக்கிற காரணம் இந்த அரசு. ஏன் அரசை குறை சொல்லுன்னு சொன்னால், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு நிச்சயமாக கிடையாது. ஒரு டிஜிபியை கூட அவங்களால போட முடியல. பிறகு எப்படி சட்டம் ஒழுங்கு நாட்டில் இருக்கும்? இந்த ஆட்சி எப்படி வரும்? ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கலாம் என்று திமுக இன்றைக்கி நினைத்து கொண்டிருக்கிறது. திமுக அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட லஞ்ச புகார்கள் வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் எவ்வளவு ரூபாய் வேணாலும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வரப் போகிறார்கள் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக நம்புகிறோம். மக்கள் நிச்சயமாக இனிமேலும் ஏமாற மாட்டார்கள் என்று நம்புகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வருவார். மத்திய அமைச்சர்கள் சாத்தூர் தொகுதிக்கு பம்பாய் முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் வருவதாக இருக்கிறது. அதுபோல் அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் வருவதாக இருக்கிறது. பல்வேறு முதலமைச்சர்கள் தமிழகத்தில் வருகிறார்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நிச்சயமாக. சார், முதலமைச்சர் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் பேசும்போதுல மோடிஜி வேரிஸ் எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரா? எப்படி பாருங்க? பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிகிட்டே இருக்கிறார். அதாவது கோயப்பல்ஸ் தத்துவம்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறார். பணத்தை மட்டும் கொடுத்து ஆட்சியை விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறார். நிச்சயமாக நடக்காது. 14 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் 14 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு. இன்றைக்கி திருவனந்தபுரத்துக்கு, கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரத்துக்கு 4 வழிச்சாலை யார் மாநில அரசாக போடுறாங்க? இல்லையே, மத்திய அரசு போடுறாங்க. சென்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 4 வழிச்சாலை யார் போடுறாங்க? மத்திய அரசு போடுது. அதனால் என்ன லாபம்? இன்றைக்கி நிறைய வியாபாரங்கள், எல்லாம் வழிநடுக ஹோட்டல்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆலம்பட்டி கருப்பட்டி காப்பி, திருநெல்வேலி அல்வா, கிருஷ்ணா பால் பண்ணை,
இதெல்லாம் வியாபாரம் நடக்குது, நிறைய வியாபாரங்கள் நடக்கிறது. ஆனால் சீக்கிரமாக நம்ம வந்து போக முடியும். ஒரு நாடு முன்னேறணும்னு சொன்னால் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேணும். ரோடு, சாலைகள், போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து. இன்னைக்கு தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு 350 கோடி ரூபா நவீனப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஈஸியாக வந்து போக முடியும். தொழிற்சாலைகள் வருவதற்கு இதமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் சென்னை தான் தொழிற்சாலைகளுடைய ஆசியாவுடைய நுழைவாயில். இன்றைக்கி எல்லா தொழிற்சாலையும் தமிழ்நாட்டை விட்டு வேறு மாநிலங்களுக்கு போயிட்டுருக்கு. ஏன், என்ன காரணம்? இங்கே எந்த விதமான வசதி இல்லை. எல்லா அமைச்சர்களும் லஞ்சம் கேட்குறாங்க. எந்த தொழிலும் வர முடியல. இன்றைக்கி மின்கட்டண கூட்டத்தால் சிறு குறு தொழில்கள் நிறைய முடங்கி போயிருக்கு. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்ல மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாடு அரசு செஞ்ச சாதனைகளை வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து முதல்ல கேட்கணும், கேட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் பேசிட்டு அது மாதிரி எய்ம்ஸ் விவகாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை முதலமைச்சர் பேசியிருக்காங்க. எப்படி பாருங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை ஒரு செங்கலை வச்சு வியாபாரம் பண்ணாங்க முதல்ல. ஆனால் இன்னைக்கு 90% பணிகள் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை முடிஞ்சிருக்கு. ஒரு திட்டம் எடுத்து தான் சில காலதாமதம் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 90% இன்னைக்கு எய்ம்ஸ் பணிகள் முடிஞ்சிருக்கு. நீட் தேர்வை கொண்டு வரும்னு சொன்னாங்க மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். போய் கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். இன்னும் 700 ஜென்மம் எடுத்தாலும் கொண்டு வர முடியாதவர்களால் எல்லாம் சுத்த போய் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுப்படி இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது நீட் தேர்வு கொண்டு வந்தது. ஆனால் அதை நிறுத்தி விடுவோன்னு சொன்னாங்க. ஆனால் முடியாதுன்னு தெரிஞ்சனால தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்கள், அன்றைக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்கள் கலந்து பேசி, மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசும் அதிமுக அரசும் சேர்ந்து பேசி கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் படிப்பதற்காக 7.5%, கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 7.5% இன்னைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்கன்னா காரணம் மோடிஜியுடைய அரசாங்கமும் அண்ணன் பழனிசாமி அவர்களுடைய முதலமைச்சராக இருந்த காரணத்தினால தான். இதையெல்லாம் தெரிஞ்சு வைத்துக்கொண்டு முதலமைச்சர் பேச வேண்டும். சார், அதாவது அண்ணாமலை வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசிட்டு வர்றாரு. இப்போ நீங்களே கேட்கலாம், அவர் பேசிட்டு வர்றாரு, நீங்க இதெல்லாம் செய்யலையே. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னார், கொண்டு வந்திருக்காங்களா? இல்லையே. எப்படி சூப்பர் ஸ்டார்? அதனாலதான் கேக் கூட்டினாங்கன்னு சொல்லியிருக்காரு, விளக்கம் சொல்லியிருக்காங்க. கேக்கா? ஆமாம், அரசு ஊழியர்கள் அந்த ஓய்வு திட்டத்தை. சரி, அவங்க சொன்னதை விட்டுருங்க ஐயா. நீங்களே உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்க, உங்கள்கிட்டயே நான் ஒரு கேள்வி கேட்க. 5 வருஷத்துக்கு முன்னால், ஆட்சி வரதுக்கு முன்னால் நாங்கள் வந்த உடனே ஓய்வு திட்டத்தையும் கொண்டு வரோம்னு சொன்னார். 5 வருஷம் முடிஞ்சிருச்சா இல்லையா? நீங்களே பதில் சொல்லுங்களேன். இல்லை, நீங்கள் பதில் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் பதில் சொல்லுங்கள். 5 வருஷம் முடிஞ்சிருச்சா? 5 வருஷம் முடிஞ்சிருச்சா இல்லையா? முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? அடுத்த தடவை கொண்டு வந்துடுவாங்க. அடுத்த தடவை எப்படி கொண்டு வர முடியும்? அடுத்த தடவை வந்து அதிமுக ஆட்சி தானே இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. எப்படி நீங்களே பதில் கேட்குறீங்களே? எங்களுக்கு புரியலை. எங்களுக்கு அதான் என்ன, டிவி மீடியாவில் நான் சொல்கிறேன், தமிழ் சேனலை உங்கள் பத்திரிகை ஊடகத்தில் அடித்து ஹாஸ்பிட்டலில் போட்டாங்க. அதுக்கு பிறகு போய் அவன் பேரில் எஃப்ஐஆர் போட்டாங்க. எந்த மீடியாலையும் கேட்கல. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. காரணம், உங்களுக்கு பின்னால் யாரெல்லாமோ இருக்கிறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. நன்றி, வணக்கம்.